செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்றும் நோக்கில் கனரக வணிக வாகன ஓட்டுநர்களுக்கான சிறப்பு இலவச கண் பரிசோதனை ஹொசூரில் துவங்கப்பட்டுள்ளது. ஹொசூரில் செயல்பட்டு வரும் வாசன் கண் மருத்துவமனை சார்பில் இந்த முகாம் ஜனவரி 11 முதல் பிப்ரவரி 11 வரை ஒரு மாத காலத்திற்கு நடைபெறுகிறது. இந்த முகாமின் துவக்க விழா இன்று வாசன் கண் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஹொசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் விஜயகுமார், போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஜெயபிரகாஷ், தனியார் பேருந்து மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சென்னகிருஷ்ணன், டூரிஸ்ட் மற்றும் டாக்ஸி வாகன ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய வட்டார போக்குவரத்து அலுவலர் விஜயகுமார், தமிழ்நாட்டில் கோவைக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக விபத்துகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாமையும், 4 சக்கர மற்றும் கனரக வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் பயன்படுத்தாமையும் விபத்துக்கான முக்கிய காரணங்கள் என அவர் கூறினார். மேலும் வாகன ஓட்டுநர்களின் கண் பார்வை நலம் மிக அவசியம் என்பதால் இந்த முகாமை முழுமையாக பயன்படுத்தி கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதேபோல் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஜெயபிரகாஷ், வாகன ஓட்டுநர்கள் அவ்வப்போது கண் பரிசோதனை மேற்கொள்வது அவர்களின் பாதுகாப்பிற்கு முக்கியம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பயிற்சி செவிலியர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்ம மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, போக்குவரத்து துறையும் சரி மிக கடுமையாக அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றோம். அதனுடைய ஒரு பகுதி தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அபராதம், சீட் பெல்ட் போடாதவங்களுக்கு அபராதம், அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு ஓட்டுறதுக்கான அபராதங்கள்லாம் விதிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முடுக்கிவிட்டு கொண்டிருந்தாலும் விபத்து தடுப்பு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த விபத்து தவிர்க்க முடியும். அதர்வைஸ் நாங்களோ அல்லது டிராஃபிக்லையோ யார் முயற்சி செய்தாலும் விபத்தை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம், நம்ம ஏர்லி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் நம்ம மேற்கொள்கிறோம், இல்லை நம்ம ஒரு 2 வீலர் எடுக்கிறோம், இல்லை நம்ம காரை டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1/2 hour பிஃபோர் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னாவே விபத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மிக தாழ்மையான. எந்த ஒரு நிகழ்வுமே ஆக்சிடெண்ட்டை பொறுத்தவரை ஒரு 4 மேஜர் ரோல் தான். ஆக்சிடெண்ட்டுக்கு உண்டான காரணங்கள் அப்படி எப்படி தான் தெரியும்? நீங்கள் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா, எந்த ஒரு விபத்தை என்னுடைய ஏரியாவில் நடந்தாலும் அந்த விபத்தை ஆய்வு செய்ய வேண்டிய பணி என்ன சார். அப்படி ஒரு விபத்தை நான் பார்க்கும் பொழுதே அதனுடைய சேத மதிப்பை வச்சு அந்த வண்டியினுடைய ஸ்பீடை என்னால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ஒன்றும் யாருமே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வண்டியினுடைய டேமேஜ் நம்ம கணிக்கும் பொழுதே இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மட்டும் 20 ஆக்சிடென்ட் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அதில் மேஜராக 2 வீலர் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகம். ரொம்ப எங்களால் சொல்ல முடியுது. ஒரு 10 ஆக்சிடென்ட் நாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது 2 வீலர் கிட்டத்தட்ட 8 ஆக்சிடென்ட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்பீட் மேஜர் ரோடு ஸ்பீட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா 2 வீலர். அந்த 2 வீலர் ஆக்சிடென்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தலையில் அடிபட்டு தான் இறக்குறாங்க. தலையில் அடிபட்டு செல்ஃப் ஹிட்டு, ஹெல்மெட் போட்டிருந்தா அந்த அவங்க ஆக்சிடென்ட்டுக்கு நான் ஆய்வு பண்ணும்போது அவங்களுடைய உறவினர்கள் சரி, அந்த இறந்தவருடைய பையன், மனைவி எல்லாம் சொல்லும்போது, சார் ஒரு சின்ன விஷயம் சார், ஹெல்மெட்டை போட்டிருந்தா அவங்க காப்பாற்றிடுவாங்க சார் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்கிறது உண்டு. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு சென்சஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த உயிரிழக்கக்கூடிய ஆட்கள், அதாவது நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம்தான். அப்போ அந்த ஒரு ஆளுகளையும் இழந்துக்கிட்டு அவங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க. ஸ்பீடு ஒரு முக்கியமே இல்லை. அதனால் இப்போ இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம். இந்த எத்தனையோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு வாழ்க்கை பாடம். ஏன்னா அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சார் ஒரு பையன் சார் அவர் இழந்துட்டா அப்படிங்க, நாங்கள் என்ன அடுத்த மூமெண்ட் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேரண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்கிறது. அப்போது அந்த ஸ்பீடு, இந்த 2 வீலருடைய ஹெல்மெட்டுடைய முக்கியத்துவம், அதை விட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த ஹெல்மெட் போடுறதோடு நிற்காம அந்த லாக்கை நீங்கள் போட்டுக்கணும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஹிட் ஆகும்போது இல்லை கீழே தலையில் விழுகும் போது கூட அந்த லாக் இல்லைன்னா ஹெல்மெட் தனியாக கழுடு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலையில் அடிபட்டு இறக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஹெல்மெட்டினுடைய லாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் உடன்படுறதுக்கிட்டையோ சொல்லும்பொழுது இந்த லாக்கினுடைய முக்கியத்துவத்தை தயவுசெய்து நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போய் சொல்ல முடியாது. கூட்ட வாயிலாக சொல்லும்பொழுது அதை நீங்கள் அந்த லாக்கு தயவுசெய்து போடுங்க. எங்களுக்காகவோ அல்லது ஒரு போக்குவரத்து காவல்துறைக்காகவோ அந்த போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் வெளியே அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி சீட் பெல்ட்டை பொறுத்தளவில் இப்போ அனைத்து வாகனமே கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே மினிமம் 100 ஓட்டுற அளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே மேக்ஸிமம் 100, 120 இந்த ரேஞ்சில் தான் நம்ம ஓட்டுறோம். அப்போ அந்த சீட் பெல்ட் போடாத போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சடன் பிரேக் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வரும்பொழுது நம்ம உடம்பினுடைய அகலமான பகுதி டேஷ்போர்ட்லேயோ அல்லது ஸ்டேரிங்லேயோ அல்லது பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க வந்து முன்னாடி இருக்க சீட்டில் வந்து ஹிட் ஆகிறதுக்கோ அல்லது மேலே போய் அந்த டாப் சீலிங்கில் ஹிட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஹிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா விழா எலும்பு கிராக் ஆகி இன்டர்னல் பஞ்ச், அதாவது ஹார்ட்லேயோ அல்லது நுரையீரலையோ ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச் ஆகிடும். அவர் உடம்புல எந்த சிறு காயமும் இருக்காது, நல்லா பேசிட்டு இருப்பார். ஒரு ½ அன் ஹவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் இறந்துருவார். அதே மாதிரி தலையிலே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சீட் பெல்ட் அது ஆக ஸ்பீடு, ஹெல்மெட்டு, சீட் பெல்ட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டை பொறுத்தளவில் அடுத்து ஓவர் டேக், அதாவது 3வது ஹிண்ட் வந்து ஓவர் டேக்கிங் பண்ணும்போது தான் பெரும்பாலான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நீங்கள் கார் ஓட்டும் பொழுதும் சரி அல்லது 2 வீலர் ஓட்டும் பொழுதும் சரி, ஒரு வளைவு எதிரில் வந்து சாலை தெரியல, நமக்கு அந்த பெண்டில் வந்து நமக்கு சாலைகள் தெரியல அப்படின்னாவே ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். எக்ஸலேட்டர் வந்து கொஞ்சம் கையை எடுத்துட்டீங்கனாவே அந்த காலை எடுத்துட்டீங்கனாவே வண்டியுடைய ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வாகனத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியும். அப்போது எந்த ஒரு வளைவிலுமே நம்ம எதிரில் வரக்கூடிய வாகனம் கண்டிப்பாக ஒரு ஸ்பீடாக வரலாம், அல்லது அவர் வந்து அந்த ரோட்டினுடைய தன்மை தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒசூர் பொறுத்தளவு வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் தான் அதிகமாக ஓட்டுறாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அதிகமாக ஓட்டுறாங்க. டேர்னிங் வருது அப்படிங்கிறதுலாம் அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளோட அதர் ஸ்டேட் பீப்புளோட நமக்கு நல்லா தெரியுது. அப்போது வேகத்தை ஒரு டாஸ்மாக் இருக்குது, டாஸ்மார்க்கில் அங்கே யாரும் வந்து ஞானிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தன்னை மறந்து வண்டி ஓடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல ஒரு டாஸ்மார்க் இருக்குது சார் அப்படிங்கிற பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்க திருத்துறதுக்கு நம்ம வரல, நம்ம யாராவது திருத்துறதுக்கு வந்துக்கிறோமா இல்லை. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி பீப்புள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அறிவாளி, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த பெரு விபத்து சிறு விபத்தாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முற்றிலுமே அந்த விபத்தை நம்ம தவிர்க்க முடியாட்டி ஒரு சிறு விபத்தாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இது என்ன ஒத்துக்கலாமா? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து கிளாஸ் மாதிரி இல்லாமல் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களோட உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லா தெரியும். பட் ஆனால் இந்த கிரிட்டீரியா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த ஒரு மேஜர் ரோல், அதே மாதிரி ஒரு மழை ஓவராக பெய்யுது இல்லை தண்ணி ஓவராக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பொழுது கார் ஓட்டும் பொழுது எந்த 2 வீலர் ஓட்டினாலும் நீங்கள் அந்த சாலையை கடக்கும்போது அந்த சைலன்சர் தான் லெவல், அந்த சைலன்சர் லெவல் வரைக்கும் நீங்கள் தண்ணி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதர்வைஸ் சைலன்சர் மூழ்கிற அளவுக்கு அந்த ரோட்டில் தண்ணி போனால் அப்படின்னா வித்தின் a few செகண்ட்ஸில் வண்டி ஆஃப் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த காட்டாற்ற இடத்துல அடித்து போனாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி தான். அப்போ நமக்கு ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா இந்த சைலன்சர் முழுகாத அளவுக்கு தண்ணி ரோட்டில் பாஸ் ஆச்சுன்னா நம்ம கிராஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாப்பானதாக இல்லை. அப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஹெல்மெட்டு, ஓவர் டேக்கிங். சரி சார், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டீங்க, நான் வந்து சேஃப்டியாக தான் இருக்கிறேன் சார், நான் எந்த இடத்துல பாதிப்பேன் அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆக்ட் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம்னா அது வந்து ஒரு 20 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. அந்த 20 வருஷம் வேலிடிட்டி முன்னாடி நம்ம ஐடெஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு லைசன்ஸ் எடுக்கும்போது ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜருமே நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கோம். இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் வந்து நம்ம கட்டாயமாக செக் பண்ணணும். ஐடி செக்அப் பண்ணும்போது கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களால கட்டாயம் சிக்னலில் அவங்கள ரெட்டு க்ரீன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம ஹைவே ட்ராவலில் கூட சில இடத்துல ஹெட்லைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் முதல்ல வெரிஃபை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹை செக்அப் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம லைசன்ஸ் எடுக்கும்போது கடைசியாக செக் பண்ணிருக்கோம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செக் பண்ணிருக்கோம். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணி வந்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ செக்அப் கேம்ப் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஹை செக் பண்ணி நம்மளோட ஆக்சிடென்ட் ஆகாது முழுமையாக தவிர்க்கலாம். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டேன். அதை நீங்களும் பயனடைந்து சொல்லுங்கள். அடுத்தது
இந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம மேஜராக கண்ணில் இருக்கிற அந்த குறைகளால் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரொம்ப மங்கலாக தெரியும். ஸோ நமக்கு இதில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அனைவருக்கும் மத்திய வணக்கம். வாசன் கண் மருத்துவமனை சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். இங்கு நாம் குழுமியிருப்பதற்கு காரணம் ஓட்டுநர்களின் மாதம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ ஓட்டுநர்களின் இந்த வாசன் கண் மருத்துவமனை சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. வந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். வரவேற்கிறேன். சாலை பாதுகாப்பு மாதம் விழா நிகழக்கூடாது என்பதற்கான ஒரு நிகழ்வு. இது இந்தியா முழுவதும் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் வந்து சிறப்பான நிகழ்வு. மக்களுக்கு விபத்து சம்பந்தமான ஒரு எப்படியெல்லாம் நடக்குது, அது எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் வந்து ஒரு வாசன் ஐ கேர் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து எப்படி வந்து மனித உடல் உறுப்புகள்லேயே மிக முக்கியமானது வந்து டிரைவிங்கை பொறுத்தளவு வந்து கண் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய உலகம் இருடும். அதே போல தான் டிரைவிங்லேயும் கண்வை உள்வாங்கி இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக டிரைவர்களுக்கு வந்து இலவசமாக முக்கியமாக இந்த கண்புரை அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையான போக்குவரத்துறை சார்பாகவும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர் சார்பாகவும் இந்த நேரத்தில் அந்த ஓட்டுநர் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோடான கோடி நன்றி இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு இதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இப்போ நான் உள்ள விசாரித்த வகையில் இந்த விழாவுக்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய டூரிஸ்ட் டாக்ஸியினுடைய தலைவர் மற்றும் பஸ் அசோசியேஷனுடைய தலைவர், என்னுடைய சகோதரக்கூடிய எஸ்ஐ மற்றும் இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் மற்றும் அதைவிட இந்த ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து இந்த ஹாஸ்பிட்டல் சிறப்பாக இருக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நர்சுகளையும் இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய போக்குவரத்துறை சார்பாக வருக என்று வரவேற்று